வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மேக்கரை வனபத்ரகாளியம்மன் கோயில். இன்ஸ்டா ஃபேமஸ் வனபத்ரகாளியம்மன் கோயில்னே சொல்லலாம். காலையிலேயே திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை நோக்கி கிளம்பியாச்சு. நீங்கள் எங்கே இருந்தாலும் தென்காசிக்கு வந்துட்டு மேக்கரைக்கு போகலாம். தென்காசி மாவட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாவட்ட எல்லையில் இருக்கிற ஆசாத் நகர் சுடலையை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தென்காசிக்குள்ளே போனோம். தென்காசி மாவட்ட மக்களுக்கும் சுற்று வட்டார மக்களுக்கும் ரொம்பவே பரிச்சயமான கோயில். காவல் தெய்வமாக விளங்குறாரு. இது வழியாக போகிற பஸ்ஸு, வேன், ஆட்டோ எல்லாமே நின்று இவரை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. காவலுக்கு துணையாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம மேக்கரை வனபத்ரகாளியம்மன் கோயிலை பார்க்க போகிறோம். தென்காசியிலேருந்து குத்துக்கல் வலசை வழியாக பண்பொழி திருமலை கோயில் வழியாக மேக்கரை போய் அடையலாம். போகிற வழியில் திருமலை கோயில் தூரத்தில் தெரிஞ்சது. முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும். இந்த வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு மேக்கரை அடவிநயினார் டேம் வழியாகவும் போகலாம், ஆனச்சாடி ஃபால்ஸ் வழியாகவும் போகலாம். டேம் வழியாக போகிற பாதையில் போலீஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, விடலை. அதனால் மேக்கரை ஊருக்கு வந்து ஆனச்சாடி ஃபால்ஸ் போகிற பாதைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பாதையில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட போனீங்கன்னா 2 வீடு இருக்கும். ஒன்று கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு வீடு கட்டின வீடாக இருக்கும். அதுலேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரே ரோடு தான். முதல்லாம் மண் பாதையாக இருந்த இந்த ரோடு இப்போ சிமெண்ட் தலை போட்டிருக்காங்க. கோயில் வர சிமெண்ட் பாதை இருக்குது. கார்லேயே நீங்கள் போகலாம். குற்றால சீசன் ஆரம்பிச்சதுனால ஓடையிலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சு. இப்போ தான் இன்னும் போக போக தண்ணி கூடும் இந்த சைடெலாம். கடை வெட்டு திருவிழாங்கிறதுனால எக்கச்சக்கமாக ஆட்டோ, காரு, பைக்குன்னு போயிட்டு இருந்தது. டிராஃபிக்கும் ஆச்சு. கோயில் முகப்பில் முதல்ல நம்ம பார்க்குறது விநாயகர். அது பக்கத்தில் நாகராஜா சிலைகளும் இருக்குது. நாங்கள் போகிறப்ப மணி 2 மணி ஆயிட்டு. அப்போ தான் சாமிக்கு படப்பு போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்த மக்கள் முக்கால்வாசி பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்திருக்காங்க. நான் காது பட கேட்டேன், சொல்லவும் செஞ்சாங்க. கோயிலில் அம்மா 12 அடி உயரத்துக்கு உயரமாக கம்பீரமாக காட்சி தராங்க. மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இயற்கை எழிலுக்கு பஞ்சமே இல்லை. சாமிக்கு படம் போட்டுட்டு இருந்ததுனால எல்லாரும் சாமி பூஜை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியாக பூஜை நடக்கும்போது மட்டும் மலைச்சாரல் வந்துச்சு. பூஜை முடியும் போது அந்த மலையும் நின்றுச்சு. பூஜை நடக்கும்போது நிறைய பேர் சாமி வந்து ஆடுறதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சுது.
அம்பாளுக்கு இடதுபுறமாக சுடலை ஆண்டவர் இருக்கார், பக்கத்தில் இசைக்கியம்மானும் இருக்காங்க. காளியம்மனுக்கு இடது பக்கம் கொஞ்சம் தூரத்தில் வராகி அம்மன் இருக்காங்க. வராகி அம்மன் சைவம்ங்கிறதுனால முன்னாடி திறப்பட்டு மூடி இருந்தாங்க. இங்கே உள்ள வராகி அம்மன் வன மஞ்சள் வராகி அம்மன் சொல்கிறாங்க. வராகி அம்மனுக்கு வலதுபுறமாக சிவலிங்கம் இருக்குது, மரத்தடியில். மரத்து மேலேயும் ஒரு நாகராஜா சிலைகளும் இருக்குது. அம்பாளுக்கு வலதுபுறமாக கருப்பர் இருக்கார், ஓங்கி வளர்ந்த ஒரு அருவாளோட காட்சி தராரு. இந்த கோயில் அமாவாசை பௌர்ணமிக்கு விசேஷமாக இருக்குது. பிரதோஷ நாள்களும் பூஜை நடக்குது, திருப்பணி வேலையும் நடந்துகிட்ருக்கு. அன்பர்கள் தன்னால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். இந்த வனபத்திரகாளி அம்மன் கோயில் நினச்சிட்டு வேணுனாலே நல்லது நடக்கும். நல்லது நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கும்பிட்டு போனாலே போதும்ன்ட்டு இங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய நடந்திருக்கு. நடந்ததுனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கடா வெட்டு திருவிழாவாக நடத்துனாங்க. ஓன் வெஹிக்கிளில் வரவங்க கோயில் வர கார் பைக்கில் வரலாம், மற்றவங்க மேக்கரையிலேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம். கோயில் டைமிங் சாயங்காலம் 5 மணி வரை தான். கோயிலோட நம்பர் கீழே கொடுக்குறேன். நாங்களும் மனமுருகி அம்பாளை வேண்டிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.